மனசை கட்டுப்படுத்த முடியுமா? இதை எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில் தான். திருமூலர் ஐயாலேருந்து எல்லாரும் சொன்ன வார்த்தை, மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு. வாயு எங்குண்டோ மனம் அங்குண்டு. சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தால் மனசு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அலை பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஒன்று வேணா பண்ணலாம், மனதை கட்டுப்படுத்துவதை விட கையாள பழகலாம். அதுக்கு நாம் என்ன செய்யணுமோ அந்த சூத்திரங்களை எடுக்கலாம். மனம் ஒரு குரங்கை போல தாவிக்கொண்டே இருக்கும், அது வாயுவினுடைய புத்திரன். மனதை அடங்கச் செய்யக்கூடிய ஒரே மந்திரம் சக்தி பீஜ வகைகள் இம்மில் முடியக்கூடிய மந்திரம், இம் மந்திரம். அது ராம், அம், கம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அந்த மந்திரங்களை அதனுடைய அலைவரிசை மாறாமல் சொல்லி பழகுனீங்க அப்படின்னா மனதை கையாளக்கூடிய திறன் கிடைக்குமே ஒழிய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் வராது. ஏன்னா மனம் என்பது வாயு இருக்கும் வரை செயல்பட்டு கொண்டே இருக்கும். அது பாட்டுக்கு பரவிக்கிட்டும் பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புலன்கள் 5 வெளி உலகத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனம் பாய்ந்து கொண்டே இருக்கும். மனசை கையாளுறது எப்படின்னு கேளுங்க. இம் மந்திரங்கள் சொல்லி பழகுங்க, மனம் தானாகவே உங்களுடைய கையாளுமைக்கு சப்போர்ட் பண்ணும். குருவே சரணம்.